அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஆண்கள் இன்று தலையில் முடி வைப்பது சிலருக்கு ஆசை, சிலருக்கு விருப்பம், சிலருக்கு ஆர்வம். இதனுடைய சட்டம் என்ன? பெண்கள் வைப்பார்கள், வைக்க வேண்டும், வைப்பதுதான் அழகு என்பதற்கு நமக்கு சான்றாக ஹஜ்ஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உம்ராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம போயிட்டு அவங்களுக்கான முடி எடுக்கக்கூடிய விஷயத்தில் சிறிது மட்டும் எடுப்பாங்க. இதுதான் சட்டம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? பெண்கள் முடியோடு இருப்பது தான் அழகு என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றார். ஆண்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹதீஸ் வருகிறது, மன்கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம்ஹு, யாருக்கு முடி இருக்கிறதோ அவர்கள் அதை கண்ணியப்படுத்துங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், யாருக்கு முடி இருக்கிறதோ ஆண்களில் அதை கண்ணியப்படுத்தவும். அப்படி என்று சொன்னால் எண்ணெய் தேய்ப்பது கண்ணியப்படுத்துவது, நல்ல சீப்பை கொண்டு சீவிக்கொள்வதும் கண்ணியப்படுத்துவது, குளிப்பதும் அடிக்கடி தலையில் தண்ணீரை ஊற்றி குளித்து தலையை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் கண்ணியப்படுத்துவது. இதே போன்று மார்க்க அடிப்படையில் எதெல்லாம் செய்யணும் அல்லாஹு தஆலா கூடும் என்று சொல்லியிருக்கிறாரோ, ரசூல் சொல்லியிருக்கிறாங்களோ அதையெல்லாம் செய்வதுதான் பொறுப்பாக இருக்கிறது. யாருக்கு, எந்த ஆண்களுக்கு முடி இருக்குமோ அவர்களுக்கு என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரட்டையாக இருப்பதோ, பார்ப்பதற்கு அசிங்கமாக தலைமுடியை வைத்து கொண்டிருப்பதோ அது மார்க்கம் அதை வரவேற்கவில்லை, அதை அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஹதீஸில் வருகிறது, அலைஸ ஹாதா கைரன் மின் ஐ யஅதிய அஹதுக்கும் சாயிரர் ரஅஸி. அலைஸ ஹாதா கைரன், இது கைர் இல்ல, நலவான விஷயம் அல்ல. எது? ஐ யஅதிய அஹதுக்கும், உங்களில் யாராவது வருவது, சாயிரர் ரஅஸி, பரட்டை தலையாக, தலைவிரி கோலமாக, கன்னஹு ஷைத்தானுன், ஷைத்தானை போன்று என்பதாக ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் மாலிக்கில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே தலையெல்லாம் சீவாம, என்னெல்லாம் தேய்க்காம அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. இது மார்க்கம் இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வது மார்க்கம்தான். ஆனால் தலையை சீவாமல் இருப்பதும் தலையில் எண்ணெய் தேய்க்காமல் இருப்பதும் இது மார்க்க சட்டம் இல்லை. அப்படி உங்களுக்கு தலைமுடி பாரமாக இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு போக வேண்டியதானே, எடுத்துட்டு போயிட வேண்டியதானே. அதற்கு அனுமதி இருக்குதா இல்லையா? இஹ்லிஃபு இஹ்லிகு குல்லஹு அவு ஸரு குல்லஹு. இஹ்லிகு, நீங்கள் எடுத்துருங்க. தலைமுடிய ஆண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாரமாக இருக்கிறது, சுமையாக இருக்கிறது சொன்னால் எடுத்து விடுங்கள் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இஹ்லிகு குல்லஹு, மொத்த முடியை எடுத்துருங்க. அவு ஸரு குல்லஹு, அல்லது மொத்த முடிகளையும் விட்டு விடுங்க. அதாவது எடுத்தா ஃபுல்லாக எடுத்துடணும், இல்லை வச்சா ஃபுல்லாக வச்சிடணும். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம்னா இந்த பேன் போகிற மாதிரி ஹைவேயை விடுறோம். இந்த ரெண்டு சைடில் ஹைவே விடுவாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குங்க. இந்த வாலிய பசங்கன்னு சொல்லிட்டு இந்த 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடான்னு கேட்டால், தொப்பியை கரெக்டாக இந்த பக்கம் ரோடு போகும், இந்த பக்கம் ரோடு போகும், பைபாஸ் மாதிரி ஹைவே மாதிரி. எதுக்குடான்னு கேட்டால் பேர் போகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருதுன்னு நினச்சி விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனவே இதெல்லாம் மார்க்க சட்டமும் இல்லை, மார்க்க சுன்னத்தும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்இ. இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஹஜ்ரத் நாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ்,
கஸாவை விட்டு, கஸஉன் என்ற வார்த்தையை விட்டு, விஷயத்தை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். மேலே பாருங்க, யஹ்லிகு குல்லஹு, மொத்த முடியை எடுத்துருங்க, மொட்டை அடிச்சிருங்க, ஃப்ரீயா இருங்க. அவு ஜரு குல்லஹு, அல்லது மொத்த முடியை விட்டுருங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், முஸ்லிம் ஷரீஃப், அதே போன்று அபூ தாவூத், அதே போன்று நசையில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இந்த பைபாஸ் விடுறது, தலையில் ஹைவேயை உருவாக்குறது, இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது. இதை தடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கஸஉன் என்று அரபியில் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், கஸஉன் என்றால் என்ன என்று கேட்டதற்கு, ஐயுஹ்லக பஅது ரஅஸி சபிகி, அந்த குழந்தையுடைய தலையுடைய சில பகுதிகளில் முடியை வெட்டி விடுவது, ஐயுஹ்லக வெட்டி விடுவது, வயுத்ரக பஅதஹு சில பகுதியில் விட்டுறது. பைபாஸ் ஹைவே, நேஷனல் ஹைவே உருவாக்குறோம் இல்லையா, இதெல்லாம் கூடாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா தாடியை விட்டுருங்க. எவ்வளோ பெருசாலும் தாடி வைக்கலாம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடர்த்தியான தாடி வைப்பதும் ஒரு பிடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கூடும், இது வைக்க வேண்டும். மீசையை பற்றி வரும்போது சில பேர், சில கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக எடுக்கிறது மட்டும்தான் சுன்னத்துன்னு நினைக்கிறாங்க. மொத்தமாக எடுக்கிறது சுன்னத்து தான். மீசையில் ஷார்ட் பண்ணி வைக்கிறது சுன்னத்து தான். எது சுன்னத்தில் சொன்னால் பெரிய பெரிய மீசையாக, மீசை பெரிய பெரிய மீசைன்னு சொன்னால் மீசையுடைய முடிகள் உதட்டில் படும் அளவிற்கு, வாய் வரை நிற்கும் அளவிற்கு வைப்பது தான் மார்க்கம் தடுக்கிறது. தவிர மீசையே வைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் எங்கேயுமே சொல்லலை. மீசைக்கு முழுமையாக எடுப்பதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது. மீசையை லெவலாக, அதாவது உதட்டுக்கு மேலே வராத அளவிற்கு லெவலாக வைப்பதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது. மீசையை இதற்கும் குறைவாக ஷார்ட் செய்வதற்கும் குறைப்பதற்கும் மார்க்கம் சொல்கிறது. மார்க்கம் சொல்வது, தடுப்பது என்னவென்று சொன்னால், உதட்டில் படும் அளவு அதற்கு மேலே மாற்று சகோதரர்கள் வைக்கிறார்களே அதே போன்று மீசை வைப்பதற்கு தான் மார்க்கம் தடுக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் மார்க்க விஷயங்களை விளங்கி வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவார். அல்லாஹு தஆலா தௌஃபீக் தருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.